இந்திய வரலாற்றை தொல்லியல் ஆதாரங்களோடு எழுத வேண்டும் என்று நினைக்கிற யாராக இருந்தாலும் அவர் புத்தரின் பிறப்பிலிருந்துதான் தொடங்க முடியும். உலக வரலாற்றின் மாபெரும் புரட்சியாளர் புத்தர். 2500 ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய மண்ணில் பிறந்த புத்தர் ஒரு கடவுள் மறுப்பாளர். வேத மந்திரங்களையும் யாகங்களையும் பலியிடுவதையும் முற்றிலுமாக எதிர்த்தவர். உலக மனிதர்கள் துன்பத்திலிருந்து விடுபட ஒரு தம்ம நெறியை வகுத்து தந்தவர். தனது 29வது வயதில் துறவறம் மேற்கொண்ட அவர் 8 ஆண்டுகள் அந்த காலத்தில் காட்டில் வாழ்ந்த முனிவர்களிடம் சீடராக கடவுளை தேடி பசியும் பட்டினமாக அலைந்து திரிந்தார். பல்வேறு ஞானிகளிடமிருந்து வேதங்களை கற்று இந்திய தத்துவங்களை கற்று பின்னரும் அவருக்கு கடவுளை தேடிய பயணத்தில் ஒரு நிம்மதி கிடைக்கவில்லை. 8 ஆண்டுகள் கழித்து உண்ணா நோன்பு இருப்பதாலும் தீவிர கடவுள் பக்தியானும் பல ஆண்டுகள் தவம் புரிவதாலும் கடவுளை காண முடியாது, கடவுளை கண்ட பின்பும் துன்பம் தீராது என்று அவருக்கு தோன்றியது. நம் மனமே துன்பத்திற்கான காரணம். மனம் எண்ணங்களை உருவாக்குகிறது, எண்ணங்கள் செயல்களை உருவாக்குகிறது, செயல்கள் உங்கள் வாழ்வை தீர்மானிக்கிறது. இந்த உலகம் நிலையானது அல்ல, மாறிக்கொண்டே இருக்கும். நிலையில்லா உலகில் அளவற்ற பற்று துன்பத்தையே தரும் என்ற உண்மையை கண்டார். இந்த பேருண்மையை புத்தர் போதி மரத்தடியில் இருந்து ஞானம் பெற்றார். இந்த உண்மையை அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களிடம் மூட நம்பிக்கைகளாலும் வேத பார்ப்பனர்களால் உருவாக்கப்பட்ட சடங்குகளையும் எதிர்த்து, ஆகாயத்தில் எந்த கடவுளும் இல்லை நம்மை வழிநடத்த, உனக்கு நீயே ஒளி என்று மக்களிடம் போதித்தார். இதன் மீது கொண்ட பற்றினால் சாதாரண மக்கள் புத்தரின் பின்னால் சாரையாக வழிபட்டு சென்றனர். தனது 80 வயது வரை நடந்தே சென்று உத்தரப்பிரதேசம், பீகார், தற்போதைய மத்திய பிரதேசம், அனைத்து வட இந்தியாவின் பல்வேறு இடங்களுக்கு நடந்தே சென்று தம்மத்தை போதித்தவர் புத்தர். தான் இறந்த பின்னாலும் பௌத்த சங்கத்தை உருவாக்கினார். புத்தர் இறந்த பின்பு 300 ஆண்டுகள் கழித்து பிறந்த மாமன்னன் அசோக சக்கரவர்த்தி இந்த தம்மத்தை உலகம் முழுவதும் பரப்பினார்.